பாக்கும்போதே பயங்கரமா இருக்கு. அச்சு ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கேளுங்க. அவனே செத்தங்கடா. எப்பறா கொடுப்பாங்க? அதெல்லாம் சொல்றடி, ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. வா 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 வா. என்ன பிரமாண்டம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. பெட்டி கடை வெர்சஸ் சூப்பர் மார்க்கெட். பில்லு குடுக்குற கடை, பில்லு குடுக்காத கடை. பொட்டி கடையாவது பரவாயில்லை. சூப்பர் மார்க்கெட். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இதை சார் ஏடிஎம்ல போயிட்டு 2 500 ரூபீஸ் நோட்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டேன். நான் வந்து 200 ரூபீஸ் நோட்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டேன். தாத்தா ஒரு ரூபாய் சாக்லேட் இருக்கா தாத்தா? ஒன்று போடுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று தான் சாப்பிடுவேன் டெய்லி. ஒன்று ஹெல்ப் பண்ணவா தாத்தா? ஒன்று போடுமா? எக்லஸ் தாத்தா சூப்பராக இருக்கும்ல. ஒரு ரூபாய் இல்லையே ஆண்டியும். அப்புறம் வந்து நான் போடுங்க. அப்புறமாவா? வேற நான் என்ன பண்ணுறது? இப்பதான் கடையில் இருக்காரு தாத்தா. இந்த நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இருங்க. இல்லை வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் இந்த ஊரே இல்லையே. நான் திருப்பி வருவேனான்னு தெரியலையே. பரவாயில்ல, நீ என் பேரை சொல்லி சாப்பிடு. நல்ல பரவாயில்ல. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். காட்டு தாத்தா. ஒரு ரூபா சாக்லேட் வாங்கிட்டு 500 ரூபா நீட்டுனா உங்களுக்கு என் மேலே கோவம் வரல? கோவம் வரலையே. ஏன் தாத்தா? நானும் இப்போ தரகிறேன், நீ கேட்ட கொடுத்துட்டேன். அவர் எதுவுமே மைண்ட் கொள்ள ரொம்ப கூலாக ரொம்ப ஸ்வீட்டாக வளர்ந்துட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தாத்தாக்கு துரோகம் பண்ணுவேன். நான் போயிட்டு சேஞ்ச் மாற்றிட்டு வந்து தாத்தா நானே மாற்றிட்டு வந்துடுவேன் தாத்தா சேஞ்ச். நான் நியாயமாக இருக்கும் ப்ளீஸ். நியாயமான பொண்ணு பார்த்தாலே தெரிகிறது. நான் எதிர்க்க வரும். அம்மா அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓயோ so cute. ஓகே ஹாப்பி பாய் பாய். so cute. அங்கிள் வெத்தலை ஒரு ரூபாய்க்கு. ஓ அப்படியா விஷயம்? அவ்வளோதான். ஒரு ரூபாய்க்கு வெத்தலை கேஷ். அப்படியே சாப்பிட்றோம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டு கடைக்கடையாக போய் சில்லற வாங்கிட்டு வரணும். அங்கிள் நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இலை சாப்பிடலான்னு இருந்தேன். நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. கொடுக்க மாட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஆமா நீங்க வந்து இன்னைக்கு ஃப்ரீயாவும் கொடுக்குறீங்க. ஆனா ஒரு ரூபாய்க்கு 500 ரூபாய் சேஞ்ச் தர மாட்டீங்களே. அச்சு மாடு மாதிரி இலையெல்லாம் சாப்பிட்றீங்க. சும்மா எடுத்து வாங்கி ஒரு பர்ஃபார்மன்ஸ். தாத்தா சேஞ்ச் வாங்கிட்டேன். உங்களுக்காக தான். உங்களுக்கு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் அவனுக்கு ஒன்று கொடுத்துருங்க தாத்தா. அப்புறம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் தர மாட்டேன். போயிட்டு வந்து தாத்தா பாய். தாத்தா மீதியா? வேணாம். தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ தாத்தா. பாருங்க இப்படி பண்ணுங்க. அவ்வளோதான் பாய். இது பண்ணால் சேஞ்ச் கழிஞ்சுது. எதுக்கா? இது யூடியூப்க்கு. சரி இல்லாத பொண்ணுங்களாம் கொடுக்குறோம். எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு எதாவது கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா தான் என் பையன். ஏங்க அவங்க எங்க அந்த குட்டி பையன் எங்க? அக்கா எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்குமாக்கா? தாத்தா பிஸ்கெட்ல ஐடென்சிக் பிஸ்கெட்ல 2, போர்பன் பிஸ்கெட்ல 2. வேற என்ன சூப்பரா இருக்கும் எல்லாம். கெவின்ஸ்ல 2 சாக்லேட் ஜெம்ஸ். ஓடி வராப்ல. மேல உட்காந்துடியா? மேல ஏற போறியா? ஓகே. உனக்கு என்ன வேணும்? இது பிடிக்குமா? இது பிடிக்குமா? ஓகே இது உனக்கு. இது இது வேணும். இது வேணும் எனக்கு வேணும். வேற ஐடென்சிக் தாத்தா. அந்த ஐடென்சிக் பிடிக்குமா? எனக்கு பிடிக்குமே. ஐடென்சிக் ஜெம்ஸ் பிடிக்குமா? வேணாமா? பிடிக்குமா தாத்தா உனக்கு? ஒரு 4 கொடுத்துருங்க தாத்தா. அம்மா கிட்ட கொடுக்கணுமா? சரி நான் கொடுக்குறேன். ஒரு கவரில் கொடுக்கலாமா? அப்போ நீங்கள் இதை மட்டும் கையில் வச்சுக்க போறீங்களா? உங்க இஷ்டம். நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கையில் வச்சு. ஓகே நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. பிளஸிங் தான் ஹிட் ஆயிடுவேன். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ஹிட் ஆயிடுவேன். கண்டிப்பாக நீ ஹிட் ஆகணும். தேங்க்யூ. ஓகே தாத்தா 220. வேற என்ன வேணும்? அவ்வளோதான். ஹாப்பி. பனானா பிடிக்குமா உனக்கு? பனானா அதெல்லாம் சாப்பிட மாட்டான். பிடிக்காது. குட் பை. அக்கா கொடுத்தா ஹாய். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஓ பார்க்கலாமா? பாய் செல்லம். ஓகே ஹாப்பி. ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து கவர்ல போட்டுட்டு. ஏ அக்கா ஹெல்ப் பண்ணிட்டா? காட்டு. நான் உன்னை இறக்கி விட்டுறேன். அப்புறம் உன்ட்ட கொடுத்துறேன்டா. தேங்க்ஸ் சொல்லு.
வெல்கம் அக்கா இந்தாங்க இது வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். பாய்க்கா. அதான் எனக்காக 1 ரூபி கொடுத்தீங்களே அதனால உங்களுக்கு 50 பீஸ் வாங்க வச்சுக்கோங்க. எல்லாம் உங்க மேலே கோச்சு பண்ணதா நான் கம்மியாக அந்த தான் எனக்கு பிடிக்காதுலாம். சரி போயிட்டு வாங்க. ஸோ க்யூட். ஓகே கைஸ் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நான் நிறைய பேர் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பில் போடுற கடைக்கு போகலாம். ஒரு ரூபாய்க்கு எதுவுமே இல்லையா? 1 ரூபீஸ்க்கு எதுவுமே இல்லையா? சாக்லேட் 1 ரூபி சாக்லேட் கடல்லே இல்லையா? ஸ்டார்டிங்கே 5 ரூபீஸ் தான். வேறு வழியெல்லாம் மாறத்துக்கு நம்ம கைஸ் நாங்கள் வந்து இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம 1 ரூபீஸ்க்கு ஏதாச்சும் வாங்கி 500 ரூபீஸ் கொடுப்போம். அக்கா 1 ரூபீஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லையா? ஓகே தான். ஒன்று சூப்பர்க்கா. நான் எதுவுமே கிடைக்காதோன்னு நினச்சி பயந்துட்டேன். 1 ரூபான்னு பில் பண்ணிட்டீங்களா? எடுத்துகிட்டு போ. ஆமாம் சேஞ்ச் இல்லையாக்கா? சாக்லேட் எடுத்துக்கோக்கா. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள தான் இப்போ போயிட்டு வந்தேன். அவங்ககிட்ட வந்து 1 ரூபீஸ்க்கு இருக்குது. பட் அவங்ககிட்ட சேஞ்ச் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இது வேணா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. நம்ம கொடுத்தா வேணாம் சொல்லுவோமா? அதானே 500 ரூபீஸ் இன்னும் செலவே பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம வந்து நியாயமாக இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன பண்ண போனால் வேறு கடைக்கு போயிட்டு இதே மாதிரி 1 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு இவருக்கு இதான் வேலை. இந்த சைடு ஒரு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஏபிஎன் இருந்து ஏபிஎன்ஸே பார்த்துட்டேன். A few moments later. நம்ம வந்து இந்த ஒன்றே மட்டும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக பில்லிங் போகலாம். வெறும் ஒன்று சும்மா ரேண்டமாக போட்டாச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக பில்லிங் இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கே தெரியல. அதே சாப்பிட மாட்டேன் பயத்தில். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 1 ரூபியாப்பா? சேஞ்ச் இல்லைப்பா. இது மட்டும் என்கிட்ட இல்லையே. அது ஒரே நோட்டு. ஆமாங்க. என்ன அப்படி பண்ணுற? கேமரா சேஞ்சு தருவீங்களா தர மாட்டீங்களா? இல்லையா? ஒரு 10 ரூபீஸ் வாங்கினா சேஞ்ச் கொடுத்துருக்கீங்களா? பரவாயில்லையே. ஓகே 10 ரூபீஸ் வாங்கினா சேஞ்ச் தருவாங்க. அதுக்கும் என்னக்கா பஸ் கண்டக்டர் மாதிரி சொல்கிறீங்க? கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் மாதிரி எங்கிட்ட இல்லையா? இது மாதிரி தான் இருக்கும். அப்போ இது நாங்கள் பரவாயில்லையாப்பா? ரெண்டாவது பாய். ஓகே வந்துட்டு போடலங்க ஃப்ரீயாக வாங்க வேறு இப்போ வாய் அட கேமராமேன் ஏன்னா இப்படி கொண்டு ரைடாக இடத்துல நிற்கணும். அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எடுத்துடுவோம். என்ன பண்ணாலும் தெரியலையே. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு புடலங்கா. பட் 500 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வாங்காமல் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்தேன். புடலங்காயில் கோவக்காய். யா ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ண கேமராமேன். இஸ் ஸோ பிரில்லியன்ட். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு கடையில் போய் நீங்களும் ஃப்ரீயாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து பொரியல் கூட செய்யலாம், இல்லை சூப் கூட செய்யலாம், இல்லை என்னென்ன வருமோ நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஒரு கல்லில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கல்லையும் கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பாங்க. எனக்கு யார் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தாங்கன்னா அச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த தாத்தா அவர் தான் கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அதை ஹேண்டில் பண்ணி ரொம்ப க்யூட்டாக என்கிட்ட பேசினார். நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் சும்மா கமெண்ட் பண்ணுங்க. இது இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ண டாடா பை. அதுதான் வந்து பிஜேபியோட ஃப்ளையிங் டின்னர் கைஸ். அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் நைட்ல இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அதுதான் லைக் நல்ல சாப்பாடாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. பட் ஃபுட் கிடைக்குமா? இவ்வளோ குட்டியாக தான் இருக்கு. 2 ஃப்ளோர் தானே. மொத்தம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே சென்னையில் தான் இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஸோ ப்ரவுட். அச்சு ஏற்கனவே இங்கே போயிருக்கீங்களான்னு கேட்டீங்க.